இன்றைக்கி நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்ன சமையல் அப்படின்னா, இன்றைக்கி நான் புடலங்காய் கூட்டு செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். இதில் கடலப்பருப்பு 3 ஸ்பூன், நான் 4 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. நான் இதை வேக வச்சு எடுக்க போகிறேன். எப்படி எடுக்க போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்திருக்கேன். நான் ஊற வச்ச பருப்பு இதில் போட்டுறேன். இது கூட அரை தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு வரமிளகா. நீங்கள் பச்சை மிளகா வேணால் போட்டுக்கோங்க. நான் வரமிளகா தான் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நாலு விசில் எடுத்துறேன். 4 விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதாவது 90% மட்டும்தான் அரைக்கணும், 3/4 பதத்துக்கு மட்டும்தான் அரைக்கணும். ஃபுல்லாக நைஸ் பேஸ்ட்டுக்கு அரைக்கக்கூடாது. ஏன்னா கூட்டுக்கு எப்போயுமே குறகுறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு 1/4 ஸ்பூன், நீங்கள் கல்லெண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் கல்லெண்ணெய் தான் ஊற்றி செஞ்சுருக்கேன். நான் வரமிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்த்தலை, வரமிளகா தான் சேர்த்திருக்கேன். இது கூடவே சீரகம் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி வெங்காயம் இருக்குது, அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை இருக்குது, அதையும் போட்டுடலாம். ஒரு தக்காளி விழுந்துருச்சு. வெங்காயம் ரொம்ப வணங்கக்கூடாது. பாருங்கள், இன்னும் 2 நிமிஷம். இந்த அளவுக்கு வணங்கினா
வணங்கினா போதும், ரொம்ப வணங்கிட்டா நல்லா இருக்காது. இப்போ தக்காளி போட்டுடலாம். நான் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுக்கிறேன். இப்போ பொடலங்காய் போட்டுடலாம். நல்லா தோலெல்லாம் வந்து அந்த கத்தி வச்சு சுரண்டி கழுவி அரைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா சுத்தமாக. பூண்டும் பெருங்காயமும் 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு பெருங்காயத்தை கட்டி அதை வச்சு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றணுன்னு போட்டிருக்கேன். அந்த சீரகம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டிருக்கலாம், நான் போடலை. நான் நல்லா இடித்து வச்சுக்கிறதுனால தோலோடு இடிச்சிருந்தால் அப்படி போட்டிருக்கலாம். நான் வந்து இப்படி காய் வேகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். இது கூட வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி போட்டோம். மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாய் வந்து தேங்காயோடு போட்டு அரைச்சிருக்கோம். மறுபடியும் பருப்பு வேக வைக்கும் போதும் போட்டோம். இப்போ மஞ்சள்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் என் ஸ்பூன் வந்து சின்னதாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போதும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த இது வந்து மசாலாவோட காய் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், அரைச்சி விழுது வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு குறகுறப்பாக தான் அரைச்சிட்டு வந்துக்கணும். அரைச்சிட்டு வந்து சீரகம், தேங்காய் மிளகாய் இந்த 3 போட்டு அரைச்சிருக்கேன். இதை மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும்.
பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடுச்சு. கட் பண்ணால் அப்படியே நசுக்குன்னா அப்படியே உடையிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் பருப்பு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. பருப்பு எந்த அளவுக்கு பாசி பருப்பு வேணும். அப்போ அந்த கடலைப்பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு முழுசாகவே இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாகுங்க. நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து போட்டுடலாம். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காய் போட்டோன்னே தேங்காயை வந்து தேங்காய் துருவில் தேங்காய் அரைச்ச விழுதுகளை போட்டுருவாங்க. நான் வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் இறக்குற உரத்துக்கு தான் போடுவேன். தேங்காய் வந்து ரொம்ப கொதியாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். போகிறதுக்கு வீட்டோ 5 நிமிஷம் வச்சுக்கோ. பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறனால இந்தளவுக்கு கொஞ்சம் இதாக வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் நம்ம தேங்காய் துருவல் இந்த பருப்பு ஊற்றும் போது தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றணும்ல. இல்லை அப்படின்னா அந்த காய் வேக வைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் வேக வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், அளவாக இருக்கும். நான் லைட்டாக தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றி வேக வச்சேன். நீங்கள் அதை மட்டும் கட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிங்கன்னா குழம்பு திக்காக வரும். பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். பாருங்கள் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் காஞ்சானே சீரகம் போட்டுக்கலாம்.
இதிலே வந்து பூண்டு 4 பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையே போட்டுடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுறேன். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து வச்சுக்கிற கூட்டில் வந்து இதை ஊற்றிடுவோம். நம்ம வந்து இப்போ பூண்டு தாளித்து ஊற்றுறோங்கிறனால தான் நான் முதலே வந்து எண்ணெய் சீரகம் போட்டு நல்லா கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பூண்டு போடலை. ஏன்னா இப்போவும் பூண்டு தாளித்து போடுறதுனால போடல. பாருங்கள், சாம்பார் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். எங்களுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இனி கொடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.